எல்லா புகழும் இறைவனுக்கு. இறைவன் பெயரால் தூங்குகிறேன். பேர் சுரேஷ் ஆனந்த், சுந்தராபுரங்க. ஜோதிடம், தலைவிதி, கர்மா, மனித எதிர்காலத்தை அறிய முடியுமா? இஸ்லாத்தின் பார்வையில் விளக்கம் தேவை. அதாவது ஜோசியம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜோசியத்தின் மூலமாக எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இதை பற்றி இஸ்லாத்தின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மனிதனுக்கு இறைவன் அறிவை கொடுத்துருக்குறான். 6 அறிவு இருக்கிறது. இந்த 6 அறிவுக்கு உட்பட்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். இதை தொட்டு பார்க்குறோம், கண்ணை மூடிக்கிட்டு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? இது இந்த மாதிரியான பொருள்னு சொல்ல முடியும், இது அறிய முடியும். நக்கி பார்த்து இது இனிக்கு இது கசக்குன்னு சொல்ல முடியும். சுவைத்து அறிதல், இந்த அறிவை மனிதனுக்கு அல்லாஹ் கடவுள் கொடுத்துருக்கிறார், அதை அறிய முடியும். முகர்ந்து பார்த்து விட்டு இது மல்லிகைப்பூ வாடை, இது சாக்கடை வாடை அப்படின்னு அறிய முடியும். மூக்கின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. அதை தொட்டு அறிகிறது, சுவைத்து அறிகிறது, முகர்ந்து அறிகிறது, அப்புறம் பார்த்து அறிகிறது. ஒரு பொருளை பார்க்குறோம், இது பச்சை இது கருப்பு, அதை அறிய முடியும். கேட்டு அறிகிறோம், காதால் கேட்டு என்ன செய்கிறோம்? அறிகிறோம். சவுண்டை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை திட்டுறான், நம்மளை பாராட்டுறான், இவன் தமிழ் பேசுகிறான், இது மலையாளம், அப்படியெல்லாம் காதில் கேட்டு என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். இப்படி இந்த 5 புலன்களை கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களை கொண்டு மனிதன் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறான். அதே மாதிரி சிந்தித்து அறிகிறது பகுத்தறிவு. இந்த 5 புலன்கள் ஆடு மாடுகள்லாம் இருக்கிறது. இந்த 5க்கு அப்பாற்பட்டு சிந்தனை செய்து ஒன்றிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்வதற்குல இது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு மனுஷனுக்கு இருக்கிறது. இந்த 6 அறிவை கொண்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனுஷனுக்கு அறிய இயலும். எதிர்காலத்தை அறிகிறது இந்த 6 அறிவோட வருமா? தொட்டு பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? முகர்ந்து பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? காதால் கேட்டு எதிர்காலத்தை அறிய முடியுமா? கண்ணால் பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா? சிந்தித்து பார்த்து அறிய முடியுமான்னா முடியாது. இப்போ நாளைக்கு வேணாம், ஒரு 2 நிமிடத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை மனுஷனுக்கு எப்படி அறிய முடியாது. அப்போ அவ்வளோவானா? இந்த பில்டிங்கு பின்னாடி யார் இருக்கானுங்க அறிய முடியுமா? இது மறைவு. காலத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது, இடத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது. முதுகுக்கு பின்னாடி ஒருத்தனை குத்த வர்றான், எனக்கு தெரியுமா? முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்து அதில் எனக்கு தென்பட்டால் தெரியுமே தவிர, அப்படி இல்லாமல் முதுகுக்கு பின்னாடி எனக்கு பார்க்க முடியாது, குத்திட்டு போயிடுவான். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும்? ஜோசியண்டா தானே, நீ 10 வருஷத்துக்கு இப்படி ஆயிடுவ, 20 வருஷத்துக்கு அப்படி ஆயிடுவ, 50 வருஷத்துக்கு பின்னாடி இப்படி நடப்ப என்றெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை ஒருத்தன் சொல்கிறான். எப்படி இதை சொல்ல முடியும்? நீ ஒரு மனுஷன், எதிர்காலத்தை சொல்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு இல்லை. அதை சொல்கிற விட்டுருவோம். ஒரு கையில் ஒரு பொருளை மூடிக்கிட்டு போய் இது என்னன்னு கேளுங்க, கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது, கை தான் அதை மறைச்சிருக்கிறது. இதை எந்த ஜோசியக்காரனா சொல்லுவானா? ஒரு 50 பைசாவை கையில் மறைத்து வைத்துக்கொண்டு இதில் என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டான். எதை சொல்கிறாங்களாம்? 500 வருஷத்துக்கு பிந்தி உள்ள சொல்கிறாங்களாம். எரும மாடு காணா போச்சு, அது அந்த ஊரில் இருக்குங்கிறான். காணா போன எரும மாடு தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த கிராமத்தில் நிற்கிதுங்கிறான். அவ்வளோ பெரிய எரும மாட்டை கண்டுபிடிக்கிற நீ இதை சொல்லு. ஏன் எரும மாட்டை சொல்கிறான்? நீங்கள் போய் பார்ப்பீங்க, எரும மாடு இருக்காது, நான் சொல்லும்போது இருந்துச்சு, நீ போகிறதுக்குள்ளே இடம் போகிற அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிடுவான். என்ன கேட்டால் உடனே சொன்னதான் மாட்டிக்கிறவானே. அதே மாதிரி எதிர்காலம் சொல்கிறான்ல, சரிப்பா 10 வருஷத்துக்கு பிந்தினதை விட்டுரு, நாளைக்கு என்ன நடக்கும்னு கேளுங்க, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். ஏன்? நாளைக்கு நான் கட்டி போட்டு டெஸ்ட் பண்ணிடுவீங்க. நாளைக்கு இது நடக்கும்னு சொன்னான்னா இங்கே உட்காரு, நாளைக்கு நடக்கலை, உன்னை 2ல் 1 ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என் பயந்துக்கிட்டு நாளைக்கு சொல்ல மாட்டேங்கிறான். 1 மணி நேரத்துக்கு முந்தைய என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறான். 2 நாளையில எனக்கு என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான்? 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஜனாதிபதி ஆயிடுவேம்மா. 25 வருஷம் அவனை கட்டி போட்டு சோறா கொடுக்க முடியும்? அப்படி அவட்ட கேட்காம போகிறோம். அந்த தைரியத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவன் ஜோசியம் பூராமே ரொம்ப லாங் டைமில் உள்ளதை தான் சொல்லுவான், ஷார்ட்டாக உள்ளதை சொல்ல மாட்டான். அங்கே அமெரிக்காவில் உள்ளதை சொல்லுவான், நீங்கள் போய் பார்க்க மாட்டேன்னு. இந்த செவத்துக்கு பின்னாடி என்னன்னு கேளுங்க, சொல்ல மாட்டான். ஏன்? ஆளை நிப்பாட்டி வச்சு பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ எங்கெல்லாம் சோதித்து அறிய இயலுமோ அங்கே வாயை முடிக்கிறான். சோதித்து அறிகிற முடிய கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ 10 வருஷம் நீங்கள் ஒன்று ஒருத்தனை ஆம்பளை பிள்ளை பிறக்கும்மா,
ஆம்பளை பிள்ளை பிறக்கிறது எப்போ போய் கேட்டோம்னு சொன்னால் இன்னும் டைம் இருக்குதுல்ல, இனிமேல் பிறக்க முடியாது சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அதனால் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனிதன் சொல்லவே இயலாது. ஒருத்தனுக்கு எப்போ புள்ள பிறக்கும், எத்தனை புள்ள பிறக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாது. பணக்காரனாக போவானா ஏழையாக போவானா அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி எல்லாம் தீர்மானம்லாம் கணக்கு போட்டு அந்த கணக்கு கடவுள் மனுஷன்னு சொல்லிலாம் கொடுக்கல. ஒரு கணக்கு கடவுள்கிட்ட கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கை மனிதனுக்கு கடவுள் சொல்லி தந்திருக்கிறாரா? இல்லை. இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆள் மரத்தடியில் உட்காந்து ஜோசியம் பார்க்குறாரு. மரத்தடி ஜோசியம் எதுக்காக பார்க்குறாரு? எதிர்காலத்தை சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. சென்னையில் நடந்தது. ஜோசியம் பார்க்க உட்காந்துருக்கணும், மரமே தலையில் வந்து ஆள் காலி. அவன் ஜோசியம் தெரியல பாருங்க. ஊருக்கெல்லாம் ஜோசியம் பண்ணுறன்னு மரத்தில் உட்காடுறான். அந்த மரம் இவன் தலையில் விழுந்து இவன் ஆளுக்கு காலி ஆயிடுறான். அப்போ ஜோசியக்காரனுக்கு என்ன செய்யலை? இந்த மரம் நம்ம தலையில் விழுந்து நம்ம காலியாக போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு அர்த்தம். ஒரு ஜோசியக்காரன் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போலீஸுக்காரன் கேட்குறான், ஏன்டா நீ ஜோசியக்காரன் தானே, யார் திருடினா அட்ரஸோடு சொல்லு, ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறேன். உன் ஜோசிய கணக்கு போட்டு இவன் தான் திருடிட்டு போனான்னு சொல்ல முடிஞ்சா? போலீஸ் நாய் தான் பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ நாய்க்கு அறிவு இவனுக்கு இல்லை. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட, மோப்ப நாய்க்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? ஜோசியக்காரனுக்கு இல்லை. திருட்டு போனால் போலீஸுக்கு போகிறேங்கிறான், அது தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி சில ஊரில் காலையிலேருந்து சுற்றுறேங்க, ஒன்றும் வருமானம் இல்லைங்கிறான். அப்போ காலையிலேருந்து சுற்றினா வருமானம் வராதுன்னு நீ அவனுக்கு தெரியலை, சுத்தமாக இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு பூரா சுற்றினாலும் 10 காசு கிடைக்காதுன்னு முன்னாடி தெரிஞ்ச அவனுக்கு தெரியலை. ஒரு நாள் பூரா போயிட்டங்க, ஒரு பை ஏமாற மாட்டேங்கிறான். அப்போ ஏமாற மாட்டேங்கிறான்னு தெரியலை தானே. அப்போ இதெல்லாம் என்னது? பொய். மனிதனுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. மனுஷனை பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றத்தை வச்ச உடனே அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டான்னு சொன்னால், ஒரு ஜெவமாலையை மாட்டிக்கிட்டான்னு சொன்னால், குளிச்சு 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் அவனெலாம் சக்தி உள்ளவன். நம்ம எப்படி நினைக்கிறோம்? ரொம்ப ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக குளிச்சுட்டு வந்தால் நல்லவன், அவனுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். குளிச்சே இருக்க மாட்டான் 6 மாதத்துக்கு, திப்பியாக சடையாக இருக்கும். அவனை பற்றி நம்ம நம்பிக்கை என்ன? பவரான ஆள். என்னடா பவரான ஆள்? என்ன பவரை நீ கண்டுட்ட? ஒன்றுமே இல்லை. அப்போ மனிதனை மனிதனாக பாருங்க. எதிர்காலத்தை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. மறைவான விஷயங்களை எந்த இறைத்துவ நபிகள் நாயகமாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, மறைவான விஷயங்களை என்னிடத்தில் கேட்காதீர்கள், நான் கடவுளுடைய தூதர் தான், ஆனாலும் கடவுளுக்கு தெரியுது, கடவுளுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க எங்கள் நபிகள் நாயகம். அதனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் கல்யாணம் பண்ணுறீங்களா, வசதியான ஒரு டேட்டை கல்யாணம் பண்ணிட்டு போங்க. ஒருத்தனை போயிட்டு நாள் குறிச்சுத்தாங்க, அந்த நாளில் பண்ண ஆகான் இருப்போம், ஓகோன் இருப்போம். எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தானே பண்ணுறீங்க. அப்போ என் டைவர்ஸ் நடக்குது. எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தான் செய்கிறீங்க. அப்போ என் பிள்ளை இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு. எல்லா கல்யாணமும் நாள் பார்த்தான் செய்கிறீங்க. புருஷங்காரன் ஓடி போய் நான் எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா இந்த ஜோசியத்தை கொண்டு ஜாதகத்தை கொண்டுலாம் ஒன்றுமே நடக்கலை. அவ்வளவும் பொய். அவன் வருமானத்திற்காக நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய வருங்காலம் அவனுக்கு தெரியாது. இதான் உண்மை. அடுத்த செகண்டுடைய ஒரு வருங்காலத்தை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, யார் ஒருத்தன் ஜோசியக்காரன் சொல்வதை நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இந்த முகமதுக்கு தந்த மார்க்கத்தை மறுத்து விட்டான். முகமது நபி சொல்கிறாங்க, ஜோசியத்தை நம்புனா நீ இஸ்லாத்தை மறுக்கிற. முஸ்லீம் நம்பவே மாட்டான். எந்த ஒரு முஸ்லீமும் ஜோசியத்தை நம்பவே மாட்டான். இதுக்காக என்ன பண்ணோம்னு கேட்டால், சூனியத்துக்கு சவால் விட்டோம்ல 50 லட்சம் ரூபா, இப்போ ஜோசியத்துக்கு சவால் விட்டுருக்கணும் 1 கோடி ரூபா. யாராவது ஜோசியம் இருக்கு நிரூபித்து விட்டால் நீங்கள் மேடையில் வந்து உட்காரணும். ஜோசியத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுக்கு பின்னாடி உள்ள யாருன்னு கேட்போம், சொல்லணும். அல்லது அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற பேர் என்னன்னு கேட்போம், சொல்லணும். அல்லது இவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்போம். உடனே அவரை அடைச்சி வச்சு போடுவோம், நாளைக்கு நடக்கணும் நீ சொன்னபடி. இப்படி ஏதாவது வகையில் நிரூபித்து காட்டிவிட்டால் 1 கோடி ரூபாய் தருவோம் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு 6 மாதமாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரும் நிரூபிக்க வரமாட்டாங்க. மக்களை ஏமாத்துறாங்களே தவிர ஜோசியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறோம், மறைவானதை சொல்கிறோம் அப்படின்னு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பொய். இதெல்லாம் எதிர்த்து இல்லை. எல்லா மதத்தோடும் பிரச்சாரம் பண்ணணும். எல்லாம் ஏமாத்துறாங்க. எந்த மதத்தில் இருந்தாலும் முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏமாத்துறாளுங்க. இந்துக்களும் இருக்கிறாங்க. இந்த ஃப்ராடு பேர்வழிகளை மதத்தினுடைய அடையாள சின்னமாக கருதாமல் இவங்களை ஒழிச்சு கட்டணும்.
மதத்தின் பெயரால் ஏமாற்ற விடக்கூடாது, விழிப்போடு இருக்கணும். அதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.